அஸ்வினி பூச்சியோட தாக்குதலும், அதுக்கான சொல்யூஷனும் என்னன்னு பார்க்கலாங்க. இங்க பாருங்க என்னோட ரோஸ் எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு நைட்டு தான் ஈவினிங் தான் பார்த்தேன். அது பார்த்தா எறும்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு ரோஸ் ஃபுல்லா விட்டுட்டேன். அ பிச்சு போட்டேன் ஒரு ரோஸ் இந்த மாரி ஆனதுக்கப்புறம். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இது வந்து எறும்புனால இல்ல. இந்த அஸ்வினி பூச்சி இதாங்க அஸ்வினி பூச்சி. இதனால தான் வந்துட்டு என் செடி அந்த ரோஸ் ஃபுல்லாவே அத சாப்பிட்ருச்சு. ஃபுல்லா இலையெல்லாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. இனி அடுத்த ஸ்டேஜ் வந்து எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து வீணா போயிடும். செடியே வீணா போயிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் சொல்யூஷன் சொல்லப் போறேன். 1/2 லிட்டர் தண்ணியில 2 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சோடா உப்புன்னு சொல்லுவோம்லங்க, அந்த பேக்கிங் சோடா வந்துட்டு 2 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு, அத வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி இப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோங்க. அது வந்து செடியோட பூ, தண்டு, இலை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லுமே மேலே எல்லாம் ஊற்றி விட்டு விட்டுறணும். அப்படி பண்ணினோம் அப்படின்னா தான் அந்த பூச்சி வந்துட்டு அந்த உப்பு தன்மைக்கு மேலே ஃபஸ்ட்டு ஏறாது. கிட்டத்தட்ட இந்த செடி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த உப்பு தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்க முடிஞ்ச வரைக்கும் அடிங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. செடி மேலே ஊற்றி விட்டுருங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள் நான் ஊற்றி அடுத்த நாள் எப்படி இருக்குது பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளவோ நாங்கள் மேலே பாருங்கள் 3 ரோஸ் வந்துட்டு நான் பிச்சுட்டேங்க இந்த அஸ்வினி பூச்சினால். இப்போ பாருங்கள் 2 2 தான் இருக்குது. ஒரு சின்ன மொட்டு ஒன்று அடுத்தது இருக்குது. இப்போ இந்த 2 பூ மட்டும்தான் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். சைடு இந்த இதெல்லாம் வந்து உப்பு தண்ணி தெளித்தது தான். பட் நீங்கள் பூ பறிக்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள். இது இந்த ரைட் சைடில் நான் காமிச்ச பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பூச்சி கடித்த பூ மாதிரியே இல்லை. எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பூ மாதிரியே இருக்குது. ஸோ இதாங்க பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன கேட்டால். அஸ்வினி பூச்சிக்கு வந்துட்டு சோடா உப்பு தான் பெஸ்ட்.